சட்டம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். பாலிசி, கொள்கை, ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தவிர அதுக்கு மேலே அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதை பிடிச்சிட்டு தோங்கக்கூடாது. இவங்க சொல்கிற 5 வருஷத்துக்கு 18,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு வெறும் 25 லட்சம். இந்த 25 லட்சத்தை வச்சுட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த தொகையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பணைய கைது மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அது 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 வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். நான் என்ன கேட்குறேன், இந்தியா முழுவதும் 3ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸுக்கு 8ஆம் கிளாஸுக்கு நீங்கள் அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வு வைப்பீங்களா? அஸ்ஸாம் சிஎம் சொல்லியிருக்காரு, நீட்டு தேர்வு ரொம்ப மோசமானதுருக்கு, அதில் வந்தவங்கெல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி யோக்கியமாக இல்லை, அதை மாற்றுறதுக்கு வழிபாருங்கன்னு அஸ்ஸாம் சிஎம் சொல்லியிருக்காரு. அவங்க சிஎம் தான். நீங்கள் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எங்கேயும் இருக்காது. அதாவது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாராக இருப்பாங்கன்னா பிளாந்தரபிஸ்டாக இருப்பார். இதை ஏற்றுக்கிறாங்களா? கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலே இருக்காது. ஆல் இண்டியா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஓப்பனாக வைப்பாங்களாம். எப்படி வைப்பாங்க தெரியுமா? இந்த தடவை அவங்களுடைய இந்த அதனால் எக்கனாமிக் சர்வே சொல்லுது, மொத்த எம்பிபிஎஸ் இந்தியாவில் இருக்கிறதுல 51% தென் மாநிலங்களில் மட்டும் இருக்குது. 49% பிஜி சீட்டு, உயர் படிப்பு சீட்டு, மருத்துவ உயர் படிப்புக்கான சீட்டு இந்த 4 மாநிலங்களில் இருக்குது. அவங்க வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, கட்டடம் கட்ட மாட்டாங்க, ஸ்கூல் வைக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கோச்சிங் சென்டருக்கு கொண்டு போவாங்க. அதெல்லாம் இவங்க ஆட்கள் பார்ப்பாங்க, நேராக கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துருவாங்க. அப்போ இந்த மாநில அரசாங்கங்கள் தமிழ்நாட்டிலேயோ தென் மாநிலங்களையோ கஷ்டப்பட்டு உருவாக்குனது மொத்தத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி தாங்கள் அபகரிப்பதற்கான ஏற்பாடு இது. எனவே அதை ஏற்க முடியாது. யூனிவர்சிட்டியை எப்படி கட்டுப்படுத்துவாங்களான்னா லைட்டாகவும் டைட்டாகவும் பண்ணுவாங்களாம். அதில் இருக்குது எஜுகேஷன் பாலிசி, லைட் அண்ட் டைட். அது என்ன லைட்டு? ஸ்ட்ரிஞ்சண்டாக நான் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கும் லைட்டாக பார்ப்பேன் ஆனால் டைட்டாக பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கு பேர் என்னங்க? மொத்தத்தையும் வித்து அழிப்பதற்கான ஏற்பாடு. எங்கள் பொது சொத்தில் உருவான ஒவ்வொரு கல்வி நிலையத்தையும் விற்பதற்கான ஏற்பாடு அனுமதிக்க முடியாது. எனவே இது காட்டுமிராண்டி காலத்தை நோக்கி, அன்சிவிலைஸ்டு காலத்தை நோக்கி தர்மேந்திர பிரதானும் சங் பரிவாரும் இழுத்து செல்ல முயற்சிக்கிறார்கள். அழிக்க மாட்டாங்க. இந்த அன்சிவிலைஸ்டு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்குன்றதை இங்க தெரிஞ்சுக்கிட்டு அதான் நான் மாநில உரிமை கேரளால இது மாநிலம் ஆக்ட் ஏற்கனவே அமல்ல இருக்கு. அங்க ஒண்ணு குடிமுடிக்கு போயிடல. நீங்க திமுகவுக்காக தெரிஞ்சுக்குவாங்க. குஜராத் உதாரணத்தை சொல்லுங்க. குஜராத் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஆமா, கேரளால பண்ணிருக்கீங்களா இல்லையா? அன்சிவிலைஸ்ட் ஆக்ட்னா எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க? பினராயி விஜயன் முட்டாள்னு சொல்றீங்களா? இல்ல முட்டாள்னு சொல்றீங்களா? சூர்யா மாநிலம் தான் அமல்படுத்தி இருக்கு. சூர்யா நியூ எஜுகேஷன் பாலிசி சூர்யா மாநிலம் இருக்கா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நரேந்திர மோடி முட்டாளா? நரேந்திர மோடி முட்டாளா? நரேந்திர மோடி முட்டாளா? சூர்யா நரேந்திர மோடி முட்டாளா? விஜயன் புதிய நரேந்திர மோடி முட்டாளா? நரேந்திர மோடி முட்டாளா? நரேந்திர மோடி முட்டாளா? சரி, நன்றி.